மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ தும்மல் கதையில் தும்மல் கதையில் அதிகாரம் பதவி அதில் ஏற்படக்கூடிய பயம்தான் அவருடைய மரணம். ஆனால் இது ரெண்டுமே உங்களை பாதித்ததே இல்லை. அதிகாரம் பயங்கிறதே உங்ககிட்ட இல்லை. இது எப்படி சாத்தியமாச்சுன்னு எங்களுக்கு தெரியல. அதை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை எனக்கு இருக்குது. இரண்டாவது, சுதந்திரம், மகிழ்ச்சி, இதுதான் நம்ம வாழ்க்கையாக இருக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுறோம். ஆனால் இது ரெண்டையும் இழந்தவங்க தான் நிறைய பேர் இருக்கும். இரண்டும் உங்கள் உள்ளங்கையில் இருக்குது. அதுக்கு எது காரணம்? எனக்கு பயமே இல்லை. ஏனென்றால் இழப்பதற்கு என்னிடம் எதுவுமே இல்லை. இழப்பதற்கு என்னிடம் எதுவுமே இல்லை. ஏற்கனவே நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். இழப்பதற்கு கௌரவமும் மானமும் தான் இருக்கிறது. அதை இழந்து விட முடியாது. மட்டுமல்ல, என் தந்தை என்னை அப்படித்தான் வளர்த்தார். அது அவர் காரணம். நான் வாழ்க்கையில் எந்த உருப்படியான வேலைக்கும் போனதே இல்லை. ஆனாலும் கல்யாணம் செய்து கொண்டேன், குழந்தைகளை பெற்றுக்கொண்டேன். இந்த குழந்தையை, இந்த குடும்பத்தை யார் நடத்துவது என்ற கேள்வி வருகிற பொழுது என் தந்தை, என் மகன் அவன் இஷ்டப்படி வாழட்டும், இந்த குடும்பத்தை நான் பொறுப்பேற்று நடத்துகிறேன் என்று சொன்னார் என் அப்பா. என் குழந்தைகளையெல்லாம் எங்கள் அப்பா தான் படிக்க வச்சார். ஒவ்வொரு முறை வீட்டுக்கு இந்த விடுமுறைக்கு போகும் பொழுதும் என் குழந்தைகள் வளர்ந்து கொண்டே இருப்பார்கள். போன முறை பார்த்த மாதிரி இந்த மாதம் இருக்க மாட்டான். 3 மாதத்துக்கு ஒரு முறை, 6 மாதத்துக்கு ஒரு முறை போகிற குழந்தைகள் வளர்ந்து கொண்டே இருக்கும். அது ஒரு காரணம். எங்கள் அப்பா எனக்கு சொல்லுவார், இந்த ஓஷோ உதாரணத்தை, அதுவும் படிக்காதவர் ஆனால் சிந்தனையாளர் இல்லையா, சொல்லுவார், ஒரு டீ கிளாஸ் மாதிரிப்பா நமக்கு வாழ்க்கை. ஒரு கப் டீ மாதிரி, ஒரு கப் டீ மாதிரி இந்த வாழ்க்கை. அது உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வாழ்க்கை என்பது ஒரு கப் டீ. அதை சிந்தாமல் சிதறாமல் குடி, கவலையே படாத. திரும்ப இன்னொரு கப் டீ கிடைக்காது உனக்கு. வாழ்க்கை திரும்பாது. நீ இந்த வாழ்க்கையை பற்றி கவலைப்படாத, குடும்பத்தை பற்றி கவலைப்படாத. நான் உயிரோடு இருக்கின்ற வரை நீ எழுதி கொண்டே இரு என்று சொன்னார். அந்த காலத்தில் நான் ஒரு காதலன், ஹீரோ மாதிரி. அந்த காலத்தில். இப்போ ஹீரோவாக இருக்க முடியாது நான். ஆனால் இப்போ என் வயசில் இருக்கிறதா ஹீரோவாக இருக்கான். நான் ஹீரோ இல்லை அப்போது எங்கள் அப்பா வந்து ஒரு 200 பக்கத்து நோட்டு, ஃப்ரெஞ்சு நோட் புக், அதை எனக்கு ப்ரெசென்ட்டாக பண்ணுவார். கதைகளுக்கு நான் தான் ஹீரோ, அதை நான் மட்டும்தான் சொல்ல முடியும். சரி சார், ஒரு நோட்டு ஒன்று கொடுத்தார். 200 பக்கம் நோட்டு. அது ஃபுல் ஸ்கேப்பில் ஒரு ஃப்ரெஞ்சு பேனா, ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெஞ்சு பேனா. இந்திய பேனா ஒரு 2 பக்கம் இருக்குது இல்லை அந்த காலத்தில். இப்போ நல்ல பேனாலாம் வருது. இப்போ அந்த ஃப்ரெஞ்சு பேனா கொடுத்தார். எனக்கு ஒரு மாதிரி லட்சணமாக அந்த காலத்தில் உள்ள லட்சணம். வெடிப்புற பேசுகிற பெண்களை பார்த்தா உடனே காதல் வந்துடும். அதோடைய பலவீனம். அந்த காலத்தில் உடனே சர்ட்னு ஒரு பக்கத்தில் காதல் கடிதம் எழுதி 3 விதமான இங்கு பேனா வச்சுருப்பேன். இந்த காதல் எழுதுறது வந்து கருப்பு பேனா, கருப்பு ஏன்னா அழுத்தமாக இருக்கும். கையெழுத்து பச்சை பேனாவில் எழுதப்படுவோம். கீழே சிவப்பு பேனாவில் ஒரு இருதயம் மாதிரி வரைஞ்சி இடையில அம்பு ஒன்று குறுக்கிட்டு போகும். இந்த அம்பு நுனையில் ரத்தம் சொட்டு சொட்டா சொட்டும். இது கையில் கொடுத்து பல பெண்கள் தூ அப்படின்றாங்க. ஓகே 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 அவளுடைய காப்பாற்றிக்கிற அது நியாயம்தானே. ஒரு பொண்ணு அந்த கடிதத்தை அலங்காமல் குலுங்காமல் அப்படியே படிச்சுட்டு அப்படியே எடுத்து வந்து அவங்க அம்மாக்கிட்ட கொடுத்து, அந்த அம்மா தலைவிரி கோலமாக எங்கள் அப்பாக்கிட்ட வருது. இந்த துரைஷ்டம் என்னன்னாக்கா, அது வரும்போதே நான் பார்க்குறேன். ஒரு யமனே வர்ற மாதிரி இருக்கு. எங்கள் அப்பா படுகோக்காரு. அடித்தார்னா ஒரு கட்டத்தில் அடித்து அவர் கையில் இருந்த வைர கல் தெரிச்சுது. அந்தளவுக்கு மகிழ்ச்சி அடிப்பார். சரி, இன்றைக்கி நம்ம தொலைஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த அம்மா வந்து உங்கள் பிள்ளை இதை அந்த கடிதத்தை பாருங்கள். அப்போ தான் எங்கள் அப்பா சாப்பிட்டு முடித்து திண்ணையில் உட்காந்துக்கிட்டு சுருட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கிற நேரம், வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிற நேரம் அதான்.
அந்த கடிதத்தை கொண்டு போய் எங்கள் அப்பா பார்த்தார். சரி, நான் பையன்கிட்ட பேசி இனிமேட்டு இதெல்லாம் அடக்காமல் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டார். தம்பி அப்படின்னு கூப்பிட்டார். நான் அறையில் தான் இருந்தேன். வந்தேன். நல்லா எழுதுறியப்பா, நல்ல விஷயமா எழுத, எதுக்கு இதெல்லாம்? சரி, நல்லா எழுத வருது, நல்ல விஷயமா எழுத, எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் அப்படின்னாரு. இன்று வரை எங்கள் அப்பா வருத்தப்படாத நல்ல விஷயமாகத்தான் எழுதி கொண்டிருக்கிறேன். அதனால தான் சார் எனக்கு பயம் இல்லை, வாழ்க்கையில் பயம் இல்லாமல் போச்சு. அப்புறம் இதுதான் எனக்கு வந்து ஆசைகளும் இல்லை. எனக்கு இந்த ட்ரெஸ்ஸில் வந்து கொஞ்சம் ஒரு மயக்கம் இப்போ இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் அதுவும் போயிடும். வேறு ஒன்றும் பெருசாக எனக்கு தேவையில்லை. அதனால் யார்கிட்டையும் குனிய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. சந்தோஷமாக இருக்குது. எங்கள் வீட்டில் நான் ராஜா இல்லையா, அங்கே அப்படி இருந்துக்கிட்டேன். தேங்க்யூ. காதல் கவிதையா? நண்பர்களே, அந்த காலத்தில் லெட்டரில் தானே, லெட்டர் தான். ஆமாம், காதல் கவிதை நிறைய எழுதுனேன். கடைசியாக கடவுளை வேண்டி மறந்துட்டேன். என்ன அது அது இருக்கக்கூடாது. நான் குளித்து கொண்டு நீ 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 குளித்து கொண்டிருக்கும் பொழுது நான் வேர்த்து கொண்டிருந்தேன். இதை விட ஒரு அபத்தமான ஒரு கவிதை நீங்கள் பார்த்துருப்பீங்களா? நான் கவிதை எழுதுறது நிறுத்திருந்த நியாயம்தானே. ஆகவே தமிழுக்கு தொண்டு செய்வதற்காக மகத்தான தொழில் என்னுடைய இது நான் விட்டுட்டேன். ஆனால் என்னுடைய கதைகள் அபத்தமானவைகள் இல்லை. கதைகள் நான் வந்து உணர்வு பூர்வமாகவே என் கதைகளை நான் படைக்கிறேன். உணர்வு பூர்வமாக நான் எதை நேசிக்கிறேனோ அதை மட்டும்தான் சொல்கிறேன். நேசிக்கப்படக்கூடிய விஷயத்தை மட்டும்தான் நான் எழுதியிருக்கேன். இப்பொழுது இந்த கதையை நாம் எழுதியிருக்க வேண்டாமே என்று நினைக்கும்படியாக ஒரு கதையையும் நான் எழுதியதில்லை. சரியா? இதுதான் என்னுடைய பெருமை. இதுதான் என் பெருமை. வேறு ஒன்றும் எனக்கு பெருமைகள் இல்லை.